ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா எக் வெஜ் பணியாரம் தான். அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை உடைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இட்லி மாவு இருக்குது பாருங்கள், இட்லி மாவு ஒரு 2 கரண்டி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதில் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கேரட் நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணணும். அப்புறம் க்ரீன் சில்லி, ஆனியனும் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ டர்மரிக் பவுடர் முட்டை போட்டிருக்கிறதால ஒரு 1/2 ஸ்பூன் அளவு. நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், ரெட் சில்லியை ட்ரையாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த ஸ்பூன் ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டு இது எல்லாத்தையும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழி பணியார கல்லை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் வேணுன்னா ஊற்றிக்கலாம், வேணா விட்டுடலாம். நான் சும்மா கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். இதை நம்ம பசங்களுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக செஞ்சு தரலாம். இல்லை ஸ்நாக்ஸுக்கு இந்த ரெசிபியை செஞ்சுட்டு ஒரு தேங்காய் சட்னியும் கார சட்னியும் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். பசங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். வெஜிடபிள் சாப்பிடாத பசங்களுக்குலாம் இதை செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.